ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்க இன்விசிபிள் செயின் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கியர் வயர் எடுத்துக்கிறேன். அதை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் 18 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இந்த 18 இன்ச்சஸ்க்கு பதிலாக நீங்கள் 16 இன்ச்சஸ் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த வயரை வந்து கட் பண்ணிக்கோங்க. உங்கள் லென்த் எவ்வளவோ அதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து எனக்கு 18 இன்ச்சஸ் தேவைப்பட்டது. ஸோ அதை நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த எண்டு இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல ஒரு கியர் லாக் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஷ் ஹூக் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபிஷ் ஹூக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த எஸ் ஹூக் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி ஹூக் மாதிரியே வரும் பார்த்திங்களா, அந்த டிசைன் கூட ஆட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எது அவைலபிளாக இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. அந்த எண்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கியர் லாக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு நோஸ் பிளேயர் வச்சு அந்த கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கரெக்டாக அந்த எண்டு வந்து அந்த கியர் லாக்குள்ளே உட்காந்துருக்கா இல்லைனா அந்த ஒயர் எடுத்துகிட்டு வந்துருச்சா, மூவ் ஆகுதான்னு சொல்லி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த ஒயர் வந்து உள்ளே இன்சர்ட் ஆகிருக்கான்னு மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட் வந்து ஒரு கியர் லாக் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு டிசைன் இருந்தது, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அது பக்கத்தில் ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு சாம் இருந்தது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அகெயின் வந்து இந்த ஸ்ப்ரிங் மாதிரி எடுத்துக்கிறேன். இதுக்கு நடுவில் வந்து 2 கியர் லாக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து ப்ரீவியஸ்க்கு, இன்னொன்று வந்து நெக்ஸ்ட்டு வரப்போகிறதுக்கு. இந்த மாதிரி ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைடில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்திங்களா, அதே மாதிரி பேக் செயின் கனெக்டரையும் அதே மாதிரி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதில் மிட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. மிட் பாயிண்ட் வச்சுட்டு நம்ம சென்டராக இருக்குது பார்த்திங்களா, அந்த பெண்டன்ட்டை வந்து வச்சுட்டு அது பக்கத்தில் இருக்க கியர் லாக்கை வந்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மொத்தமாக 6 ஸ்ப்ரிங் இருக்கும், 3 சாம்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். இதில் சென்டர் பாயிண்ட் வச்சு அந்த இடத்துல இருக்க கியர் லாக்கை வந்து டைட் பண்ணிடுறோம். அதே மாதிரி ஒரு சைட் ரைட் சைட் பண்ணுமா, அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்க கியர் லாக்கையும் டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிவிட்டு ஒரு 1 இன்ச் கேப் விட்டு அடுத்த கியர் லாக்கை வந்து நம்ம டைட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி பக்கத்தில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டைட் பண்ணிகிட்டே வாங்க. இது மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாடலுக்கு பதிலாக நீங்கள் வந்து பீட்ஸ் கூட ஆட் பண்ணலாம். இது பக்கத்தில் ஒரு கேப் விட்டோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல அந்த 1 இன்ச்சில் இன்னொரு கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணி விட்டு அந்த பக்கம் தள்ளி விட்டோம் பார்த்திங்களா, அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அந்த எண்ணில் இருக்க கியர் லாக்கையும் டைட் பண்ணிவிடுங்க. சூப்பரான செயின் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வெரைட்டி ஆஃப் இன்விசிபிள் செயின்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக அழகாக உங்களால் மேக் பண்ணிட முடியும். நிறைய பேர் வந்து இதில் மெட்டீரியல்லாம் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இது எல்லாமே வந்து பாரிஸில் தான் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஓன் யூஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது சேல் பண்ணுற பர்பஸ்க்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்லையும் நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அதில் வந்து ஹாய் சொன்னீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க எல்லா டிசைன்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாமே ரொம்ப 49